வணக்கம் நண்பர்களே. இப்ப கொஞ்ச நாளாவே தமிழக அரசியல்ல ஒரே பரபரப்பு. விஜயோட தாவேகா அதிமுக கூட்டணியில இணைய போகுதா? 80 தொகுதிகள், துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற ஆஃபர். இதெல்லாம் எவ்வளவு உண்மை? பாஜக, அதிமுக, சசிகலா, ராமதாஸ் அப்படின்னு நிறைய பேர் கூட பேச்சுவார்த்தைகள் நடத்தியதா செய்திகள் வந்த வண்ணம் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த எல்லா வதந்திகளுக்கும் தாவேகா தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியாகி இருக்கு. அதை பத்தின முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்ப கொஞ்சம் வாரங்களாவே தமிழக அரசியல்ல பரவுன தகவல்களை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 80 தொகுதிகள் கூடவே துணை முதலமைச்சர் பதவி. அதிமுக கூட்டணியில் தாவேகா இணைய பேச்சுவார்த்தை. பாஜக தரப்பிலிருந்து தொடர்ந்து அழைப்பு. பவன் கல்யாண் மத்தியஸ்தலம். சசிகலா ராமதாசுடன் பேச்சுவார்த்தை. காங்கிரசுடனும் பேச்சு. பழைய வதந்திகள். இவ்வளவு தகவல்களுக்கு நடுவுல தாவேகா இறுதியா என்ன முடிவு எடுக்கும்? 2026 தேர்தலில் தனித்தா கூட்டணியா அப்படிங்கிற கேள்வி எல்லாரோட மனசுலயும் வந்திருக்கு. இப்ப அதுக்கான அதிகாரப்பூர்வ பதிலும் வந்துருச்சு. நேத்து தாவேகாவோட இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜக, அதிமுக, VK சசிகலா, அப்புறம் ராமதாஸ் இவங்க எல்லார் கூடவும் தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதா வெளியாகும் தகவல் முற்றிலும் பொய்யானவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நீங்க கேட்கறது சரிதான். இந்த கட்சிகள் அப்புறம் தலைவர்கள் யார் கூடயும் எந்த மட்டத்திலையும் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு திட்டவட்டமா மறுத்திருக்காரு நிர்மல்குமார். இவ்வளவு வதந்திகள் ஏன் பரப்பப்படுது? இதுக்கு பின்னால யார் இருக்காங்க? தாவேகா அந்த கேள்விக்கும் பதில் சொல்லி இருக்கு. நிர்மல்குமார் அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி அடிப்படையற்ற தகவல்கள் ஆளும் திமுகவோட ஆதரவாளர்களால பரப்பப்பட்டு பொதுமக்கள் அப்புறம் கட்சி தொண்டர்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தாவேகா காங்கிரஸ் கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்தியதா இந்த மாதிரி வதந்திகள் பரப்பப்பட்டுச்சு. அதுவும் பொய்யாயிடுச்சு. இப்ப பாஜக, அதிமுக, சசிகலா, ராமதாஸ் வதந்திகளும் பொய்யானவை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இந்த வதந்திகளுக்கு மையமா இருந்த பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இத பத்தி நேரடியா பதில் கொடுக்க மறுத்து விட்டாரு. செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவரு, நீங்க கூட்டணியை பத்தி கவலைப்படுறீங்க, நான் மக்கள் பிரச்சனைகளை பத்தி கவலைப்படுறேன். குறிப்பா சொல்லணும்னா சட்ட ஒழுங்கு தோல்வி, பெண்களின் பாதுகாப்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு நழுவியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாஜகவோட மூத்த தலைவர் அண்ணாமலை கூட தாவேகா கூட கூட்டணி பத்தி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை அப்படின்னும், ரெண்டு தரப்புக்கும் நடுவுல இருக்கிற கருத்தியல் வேறுபாடுகள் கூட்டணிய சாத்தியமற்றதாக்குகிறது அப்படின்னு தெளிவுபடுத்தி இருக்காரு. அதே மாதிரி அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இத பத்தின தெளிவான நிலைப்பாட்டை சொல்லியிருக்காரு. சென்னையில நடந்த நிகழ்ச்சி ஒண்ணுல பேசின அவரு, அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நடுவுல எந்த தொடர்பும் இல்ல, நாங்க அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தல, அப்படி இருக்கிறப்ப கூட்டணி எப்படி அமையும், இது ஊடகங்கள் பெரிதுபடுத்தும் விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ரெண்டு தரப்புமே தங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க. வதந்திகளுக்கு இடமில்லை. இந்த வதந்திகளுக்கு நடுவுல தாவேகாவோட நிர்வாக குழு முதன்மை ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன் ஒரு முக்கியமான தெளிவுபடுத்தல வெளியிட்டிருக்காரு. கோவை விமான நிலையத்துல செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவரு, துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற கேள்வியே இல்ல, விஜய் முதல்வராகும் நோக்கத்துடன் தான் அரசியலுக்கு வந்துள்ளார், மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள், விஜய் தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கறத மறுக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே முக்கியமான அறிவிப்பு. 80 தொகுதிகள், அது கூடவே துணை முதல்வர் பதவி அப்படிங்கிற ஆஃபர் இருந்ததா சொல்லப்பட்ட நிலையில அத செங்கோட்டையன் மறைமுகமா மறுத்துட்டாரு. விஜய் முதல்வர் இலக்குடன் தான் பயணிக்கிறார் அப்படிங்கறத தெளிவுபடுத்தி இருக்காரு. இதுக்கு நடுவுல தாவேகாவுல நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்கு. மார்ச் 13ஆம் தேதி நடந்த இந்த மெய்நிகர் கூட்டத்துல பல மாவட்ட செயலாளர்கள், தாவேகா பொதுச் செயலாளர்கள், பல மாவட்ட செயலாளர்கள் தாவேகாவோட பொதுச் செயலாளர் ஆனந்திடம் கூட்டணி வைத்து போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சதா தகவல்கள் வந்திருக்கு. ஆனா கட்சியோட அதிகார நிலைப்பாடு என்ன? தலைமை என்ன சொல்லுது? பாஜக எங்கள் கருத்தியல் எதிரி, அவர்களுடன் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெளிவா அறிவித்து விட்டது தாவேகா.
இப்ப இந்த தெளிவுபடுத்தலுக்கு அப்புறம் 2026 தேர்தல் களம் எப்படி அமையுது? முன்முனை உறுதியாகுது. திமுக கூட்டணி, அதிமுக தலைமையிலான NDA கூட்டணி, அப்புறம் தாவேகா. இந்த மூன்றும் முக்கிய அணிகளா இருக்கும். பாஜக செய்தி தொடர்பாளர் ANR பிரசாந்த் ஏற்கனவே எச்சரிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்தால் ஆளும் கட்சிக்குத்தான் லாபம். அந்த எச்சரிக்கை இப்ப உண்மையாயிடுச்சு. தாவேகா அவங்களோட கட்சி அமைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருது. மாநிலம் முழுவதும் களப்பணியாளர்களை வலுப்படுத்தி 234 தொகுதிகள்லையும் போட்டியிட தயாராகி வருது. ஏப்ரல் 23 அன்று வாக்களிப்போம், வெற்றியை தீர்மானிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.